வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம இன்னைக்கு தட்ஸ் வாட், தட்ஸ் வாட், தட்ஸ் வை, தட்ஸ் வேர், தட்ஸ் வென், தட்ஸ் ஹவு. இப்போ பாருங்க, தட்ஸ் வாட் அப்படின்னா அதைதான். திஸ் இஸ், இந்த இடத்துல தட்டு திஸ்ன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இங்க பாருங்க, தட்டு அப்படின்னா அது அப்படின்னு சொல்லுவோம். திஸ்ன்னா இது, அவ்வளவுதான். தட்ஸ் வாட் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான். திஸ் இஸ் வாட் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தட்டு வர இடத்துலலாம் நீங்க திஸ் வச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காட் இட். தட்ஸ் வாட் அப்படின்னா அதைதான். திஸ் இஸ் வாட் அப்படின்னா இததான். தட்ஸ் வை, அதனாலதான். திஸ் இஸ் வை, இதனாலதான். தட்ஸ் வேர், அங்கதான். திஸ் இஸ் வேர், இங்கதான் நான் படிச்சேன், இல்ல நான் அங்கதான் நான் படிச்சேன் சொல்லுவோம் இல்லைங்களா? கிட்ட ஒரு இடத்த காமிச்சு இங்கதான் நான் படிச்சேன், இல்ல நம்ம பேச்சு வாக்குல சொல்றோம், ஆமா நான் அங்கதான் படிச்சேன் அப்படிங்கும்போது தட்ஸ் வேர். ஓகேவா? தட்ஸ் வென், அப்பொழுதுதான். தட்ஸ் ஹவ், அப்படிதான். திஸ் இஸ் ஹவ் அப்படின்னா இப்படிதான். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் தட்ஸ் வாட். தட்ஸ் வாட்னா என்னன்னு சொன்னோம்? அதுதான் சொன்னோம் இல்லைங்களா? பாருங்க, தட்ஸ் வாட் அப்படின்னா அததான், அதுதான் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். தட்ஸ் வாட் அவங்க கூட சப்ஜெக்ட் பிளஸ் verb to வச்சு பேச போறோம். இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வார்த்தையை நம்ம எல்லா டென்ஸ்லயும் பயன்படுத்தலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒன்லி பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அததான் அவ என்கிட்ட கொடுத்தாள், அதுதான் என்கிட்ட கொடுத்தா. இப்ப ஃப்ரெண்டு பாருங்களேன், நம்மளும் இன்னொரு ஃப்ரெண்டும் பேசுறோம். அவ ஒண்ணுகிட்ட என்ன கொடுத்தா? அவ என்கிட்ட ஒரு மாம்பழம் கொடுத்தா. உண்மையாவா? ஆமாப்பா, அவ அதை தான் கொடுத்தா, அவ வேற எல்லாம் என்கிட்ட எதுவும் கொடுக்கல, அதை தான் கொடுத்தா அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப பாருங்க, அதை தான் அவ என்கிட்ட கொடுத்தாள் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் யார சேர்க்கிறோம்? தட்ஸ் வை. That's why. Sorry, that's what. That's what. ஓகேவா? அடுத்தது யாரை சேர்க்கிறோம்? சப்ஜெக்ட சேர்க்கிறோம். சப்ஜெக்ட் யாரு? she. That's what she. கொடுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? give. இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அதனால give, gave. இந்த இடத்துல gave எழுத போறோம். That's what gave it. அததான் கொடுத்தா என்கிட்ட. gave it to me. என்கிட்ட அததான் அவ கொடுத்தா. that's what she gave it to me. ஓகேவா? அததான் கொடுத்தா. ஒருவேளை ஆமா இததான் அவ கொடுத்தா என்கிட்ட, அது எப்படி ஒண்ணுகிட்ட இருக்கு? இப்ப இததான் அவ என்கிட்ட கொடுத்தா. அதுதான் that's what சேர்த்துக்கோங்க. இதுதான் அவ என்கிட்ட கொடுத்தா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? this is. This is what சேர்த்துக்கணும். மற்ற எல்லாமே அப்படியே வந்துடும். This is what she gave it to me. ஓகேவா? இதை தான் அவ என்கிட்ட கொடுத்தா, இது அதை தான் என்கிட்ட கொடுத்தான்னு அர்த்தம். ஓகே, காட்டி நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, தட்ஸ் why பார்க்க போறோம். முன்ன பார்த்தது தட்ஸ் வாட் பார்த்தோம். தட்ஸ் வாட் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதை தான் அப்படின்னு அர்த்தம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தட்ஸ் வை. தட்ஸ் வைனா ஏதோ ஒரு ரீசன், அதனாலதான் நான் அங்க போனேன், இல்ல அதனாலதான் நான் அதை படிச்சேன், இல்ல அதனாலதான் நான் எழுதினேன், அதனாலதான் நான் சாப்பிட்டேன், ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு செயலை செஞ்சிருப்போம் பார்த்தீங்களா? அப்பதான் தட்ஸ் வை சேர்க்கப்போம். ஓகே, இப்ப பாருங்க, அததான் அவன் சொன்னான். இல்லைன்னா இந்த இடத்துல ஒய்க்கு பதிலா நம்ம வாட்டுக்கு வச்சுக்கோம். ஏன்னா நான் அதை தான் அப்படின்னு எழுதியிருக்கேன். தட்ஸ் வாட் சப்ஜெக்ட் verb to. அதை தான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்ல போறோம்.
ஓகேவா? பாருங்க, that's what. சப்ஜெக்ட் யாரு? தட்ஸ் வாட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன போடணும்? சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் he. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல said. he said. அததான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இததான் அவன் சொன்னான், இததான் அவன் சொன்னான்னு நம்ம என்ன சேர்த்துக்கணும் இந்த இடத்துல? this is what he said. ஓகேவா? ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, அததான் அவன் கேட்டான். அததான் அவன் கேட்டான். எப்படி கேட்கலாம்? எப்படி சொல்லலாம்? that's what. that's what சப்ஜெக்ட். he கேட்கறதுக்கு ask, அவங்க கூட ed சேர்க்கிறோம். verb to போடுறோம். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை பார்த்துங்க. that's what plus subject plus verb to. that's what இருக்கட்டும், இல்ல this what இருக்கட்டும், இல்ல that's why, this why, that's how, that's when, எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், அது கூட சப்ஜெக்ட் பிளஸ் verb to. நம்ம இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் தான் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, that's why பார்ப்போம். அதனால தான் நம்ம முன்ன பார்த்தது அததான் இததான் அப்படின்னு சொல்றோம். இப்ப சொல்றது அதனாலதான். that's why அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதனாலதான் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நான் சாப்பிட்டேன். இப்ப பாருங்களேன், இப்ப யாரோ நம்ம ரிலேஷன்ல நம்ம பேசாம இருக்கோம்னு வச்சுக்கீங்களேன். நம்ம அம்மா நீ ஏன் அவங்க வீட்டுலாம் போய் சாப்பிட்ட அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா என்னம்மா பண்றது, அவங்க என்ன கட்டாயப்படுத்தினாங்க, அதனாலதான் சாப்பிட்டேன், அதனாலதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இந்த இடத்துல பாருங்க, தட்ஸ். அப்படியே இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. தட்ஸ் why. தட்ஸ் why அப்படின்னா அதனாலதான் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் why சப்ஜெக்ட் யாரு? ஐ. சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல eat, அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ate. தட்ஸ் why I ate. அதனாலதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இப்ப அதனாலதான் நான் கேட்டேன், அதனாலதான்ப்பா நான் உன்னை கேட்கிறேன், ஏன்னா அவன் வேற மாதிரி என்கிட்ட சொன்னான், அதான் அவன் சொல்றதும் நீ சொல்றதும் கரெக்டா இருக்காங்கன்னு நான் செக் பண்ணேன், அதனாலதான் நான் கேட்டேன். இது எப்படி சொல்லலாம்? அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? that's why, சேம் அதே தான், I asked. அதனாலதான் நான் கேட்டேன். that's why I asked. okay, got it? next, that's why வச்சு திரும்ப ஒரு சென்டென்ஸ் பாருங்க. அதனாலதான் நான் அவங்கள இன்வைட் பண்ணனேன், அதனாலதான் நான் அவங்களை இன்வைட் பண்ணினேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு இந்த பார்ட்டிக்கு அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதனாலதான்ப்பா நான் அவங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, that's why. சப்ஜெக்ட் யாரு? I invited. that's why I invited them. அவர்களை நான் கூப்பிட்டேன், அதனாலதான் நான் அவர்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? that's why I invited them. அதனாலதான் நான் அவங்கள கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்குறது எல்லாமே பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தி தான் இதை நம்ம இந்த ரூட் வேர்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, தட்ஸ் வேர். வேர்னா ஏதோ ஒரு பிளேஸை சொல்லுவோம் இல்லைங்களா? பிளேஸை சொல்லும் போது தட்ஸ் வேர் பயன்படுத்திக்கோங்க. நாங்க அங்கதான் குளிச்சோம், நாங்க அங்கதான் குளிச்சோம். குளிச்சோங்கிறது ஒரு பிளேஸை தானே மீன் பண்ணி சொல்றோம். இப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி தட்ஸ் வேர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வேர்ப்லாம் வரும். இதுல யாரு சப்ஜெக்ட்? நாங்க. தட்ஸ் வேர் we take a bath அப்படின்னு சொல்லுவோம், குளிக்கிறது. take a bath. அப்ப took we took a bath. took a bath. ஓகேவா? அங்கதான் நாங்க குளிச்சோம். that's where we took a bath. நாங்க அங்கதான் குளிச்சோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? நெக்ஸ்ட் பாருங்க, அதே that's where பயன்படுத்தி
இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு. நாங்க அங்கதான் தூங்கணும், நாங்க நைட்டு அங்கதான் தூங்கணும் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, தட்ஸ் வேர். தட்ஸ் வேர் போட்டுக்கிட்டோமா? அடுத்து யாரு? சப்ஜெக்ட், வேர்ப். எது வந்தாலுமே தட்ஸ் வேர், தட்ஸ் வை, தட்ஸ் வென், தட்ஸ் வாட் இதை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறாருன்னா வேர்ப் 2. ஓகேவா? பிரசன்ட் டென்ஸ்ல பேசுறாருன்னா வேர்ப் 1 வச்சு பேசிக்கிறோம். அவ்வளவுதான். பாருங்க, தட்ஸ் வேர். சப்ஜெக்ட் யாரு? நாங்க. we slept. sleep, அதுக்கு verb 2 வந்து slept. ஓகேவா? இவங்கள தான் நம்ம எழுதுறோம். that's where we slept. நாங்க அங்க தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, that's when. that's whenங்கிறது எப்பொழுது, நேரத்தை குறிப்பிடுறது தானே. இப்ப நேரத்தை மீன் பண்ணி பண்ற மாதிரி ஏதாவது நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா தட்ஸ் when பயன்படுத்திங்க. அப்பதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சமயத்துலதான். பாருங்க, நாங்க அப்பதான் சந்திச்சோம். இப்போ ஒரு திருவிழா நடந்திருக்கும். ஏன், எப்படி உனக்கு அவனை தெரியும்? நாங்க அந்த திருவிழாவில தான் சந்திச்சோம், அப்பதான் நாங்க சந்திச்சோம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ பாருங்க, தட்ஸ் when. நாங்கள், we met. நாங்க அப்பதான் சந்திச்சோம். ஓகேவா? தட்ஸ் when we met. நாங்க அப்பதான் சந்திச்சோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி. இப்ப இந்த இடத்துல நாங்க அப்பதான் எழுதணும் அப்படின்னு சொல்றோம். அப்பதான் எழுதணும். எப்ப சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? தட்ஸ் when we wrote. நாங்க அப்பதான் நாங்க எழுதணும். that's when we wrote. ஓகே, காட்டி. நீங்க இப்படி இந்த தட்ஸ் வென்ன வச்சு நீங்க எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் வேர்ப் மட்டும்தான் நமக்கு தெரியணும். மற்ற ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட் பாருங்க, தட்ஸ் when. நாங்க அப்பதான் ஒரு வீடு கட்டுறோம், நாங்க அப்பதான் ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, எல்லாத்துலயுமே நாங்க நாங்கன்னு வருது. நீங்க சப்ஜெக்ட்ல கூட மாத்திக்கலாம். அப்பதான் அவர்கள் வீடு கட்டினாங்கன்னு மாத்திக்கலாமா? இந்த இடத்துல அவர்கள் வச்சுக்கணும். அவர்கள் அப்பதான் வீடு கட்டினார்கள் அப்படின்னு சொல்ல போறோம். that's when they built a house. இதுதான் verb 2. ஓகேவா? that's when they built a house. அவர்கள் அப்பதான் ஒரு வீடு கட்டினாங்க அப்படின்னு சொல்றோம். got it? that's how. ஒரு விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த இடத்துல how வச்சு சொல்லிக்கலாம். பாருங்க, நான் அப்படிதான் அதை வரைஞ்சேன், அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஏதோ ஒரு படம் வரைஞ்சு முடிச்சிருப்போம். நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நம்ம அம்மாவோ இல்லை யாரோ வந்து என்ன சொல்லுவாங்க, இது என்ன நீ வந்து அந்த ஷேப்புக்கெல்லாம் ரவுண்டுக்கெல்லாம் வளையல் வச்சு போட்டியா, இல்லை ஏதாவது கப்பு வச்சு பயன்படுத்தி போட்டா இன்னும் உனக்கு சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்லாம் ஐடியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், அப்படிதாம்மா நான் போட்டேன், அந்த கப்பு வச்சுதான் நான் அந்த ரவுண்டே வரைஞ்சேன், அப்படிதான் வரைஞ்சேன் சொல்றோம் இல்லைங்களா. அதுதான் அது, நான் அப்படிதான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்றோம். இங்க அவன்ங்கிறதுனால வரைந்தான் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, that's how. சப்ஜெக்ட் யாரு? he. வரையறதுக்கு இங்கிலீஷ்ல draw, drew. இதுதான் verb 2. ஓகேவா? இதான் எழுத போறோம். he drew. அப்படிதான் அவன் வரைந்தான் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல அப்படிதான் நான் வரைஞ்சேன் அப்படின்னா என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல சப்ஜெக்டை மட்டும் மாத்திக்கிட்டா போதும், மற்றபடி எல்லாம் அதே தான் வருவாங்க. that's how I drew. அப்படிதான் நான் வரைஞ்சேன். ஒருவேளை அவ அப்படிதான் வரைஞ்சா என்ன சொல்லலாம், she. that's how she drew. அப்படிதான் அவ வரைஞ்சா. ஓகே, சப்ஜெக்டை மட்டும் மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் அது கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அப்படிதான் நான் சமைச்சேன்.
அப்படிதான் நான் சமைச்சேன். நீ வந்து இந்த டிஷ்ஷை யூடியூப்பை பார்த்து செஞ்சுருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான்ப்பா நான் செஞ்சேன், யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேங்கிறது டீட்டெயில்டா சொல்லாம அப்படிதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றேன். பாருங்க, தட்ஸ் ஹவ். சப்ஜெக்ட் யாரு? ஐ. சமைக்கிறது இங்கிலீஷ்ல குக்கு, அது கூட பாஸ்ட் டென்ஸ் சொல்றதுனால குக்குடு சேர்க்கிறோம். தட்ஸ் ஹவ் ஐ குக்குடு, அப்படிதான் நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இது. நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதுக்கு நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறது நீங்க தான். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேரோட ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கு என்னன்னு பார்ப்போம். நம்ம தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோங்க. தட்ஸ் வாட் அதுக்கு தனியா வீடியோ இருக்கு, தட்ஸ் ஒய் அதுக்கு தனியா வீடியோ இருக்கு, தட்ஸ் வேர் ஒண்ணுக்கும் வீடியோ தனித்தனி வீடியோ இருக்கு. இது அதை இதுல கொஞ்சம் தான் கொடுத்துங்கன்னா இது எல்லாத்தையும் கவர் பண்றதுனால நம்ம அதுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் இல்லை வந்து மூணு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நீங்க இன்னும் நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா தனித்தனி வீடியோ இருக்கு, அதை போய் பாருங்க. சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் காமிக்கும், அப்பதான் நீங்க உள்ள போய் பார்க்க முடியும். ஓகேவா? இதுல நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறதுனால ஒரே வீடியோல மொத்தமா கொடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, அவர்கள் அங்கதான் விளையாண்டார்கள். இதை எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்க. நான் அப்படிதான் படித்தேன், நான் அப்படிதான் படித்தேன். இதை எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம பார்த்த எல்லா ரூட் வேர்டுமே இதில் வந்துருச்சு. இது பாருங்க, இது நான் உங்களுக்கு நானே கொடுத்துட்டேன். தட்ஸ் வாட் வச்சு இதை சொல்ல போறோம். அதை தான் நான் சொன்னேன், அதை தான் நான் எழுதுனேன். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது அப்படியே சேம் நீங்க சொல்லிடுவீங்க. இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அவர்கள் அங்கதான் விளையாண்டாங்க, நான் அப்படிதான் அதை எடுத்தேன். இதை எப்படி சொல்லலாங்கிறத யோசனை பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? ஒரே வீடியோல இதுல கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்றது உங்களுக்கு புரிய வரும். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனித்தனியா இது வேணும், இன்னும் நான் நல்லா டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ தனித்தனியா அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. இது ஃபுல்லா ஒரே வீடியோல கொண்டு வந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ.